என் அருமை நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். கவலைகளை எப்படி வெற்றி கொள்வது, எப்படி கையாள்வது, அவற்றிலிருந்து விடுபடுவது எப்படி என்பதை பற்றியெல்லாம் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தீர்வுகள் பகுதியிலே தீர்வுகளை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கவலைகளிலே பெரும்பகுதியானவை கற்பனையான கவலைகள் என்று சொன்னால் உங்களுக்கு நம்ப கடினமாக இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை. நடக்கக்கூடாத, நடக்க முடியாத, நடக்கவே நடக்காத விஷயங்களை நடக்கப் போவதாக நாம கற்பனை செய்து கொண்டு பல கவலைகளை வீணாக நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இதை நம்ப கடினமாக இருந்தால் அதை நிரூபிக்கிற விதமாக சில சான்றுகளை நான் தர இருக்கிறேன். வெள்ள அபாய அறிவிப்பு இந்த வெயில் காலத்திலே கூட நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அண்மையிலே கூட கிருஷ்ணகிரி அருகே இது அறிவிக்கப்பட்டது. கரையோரம் இருப்பவர்கள் எல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்ந்து விடுங்கள் என்கிற அறிவிப்பு வந்தது. இப்படிப்பட்ட அறிவிப்பை கேட்கிற ஒருவர், அவரது பூர்வீகம் ஒரு கிருஷ்ணகிரியை ஒட்டிய, ஒரு ஆற்றை ஒட்டிய அந்த பகுதியாக இருக்கலாம். ஆனால் அவர் வெளிநாட்டில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் உடனே என்ன கற்பனை செய்து கொள்வார்? நம் வீட்டிற்குள் வெள்ளம் புகுந்து விடும் போல் இருக்கிறதே, தொடர்பு கொண்டால் யாரும் எடுக்க மாட்டேன் என்கிறார்களே, நம் வீட்டிற்குள் வெள்ளம் வந்து விடுமோ, நம் வீடு அடித்து செல்லப்பட்டு விடுமோ, நம்முடைய மக்கள் பாதிக்கப்படுவார்களோ என்றெல்லாம் அவர் கற்பனை செய்கிறார். ஆனால் அபாய அறிவிப்பிற்கு கீழே தான் அந்த வெள்ளம் போய்கொண்டிருக்கிறது என்பதை அறிய நேரும் பொழுது, இவ்வளவு நேரம் நாம் பட்ட கவலை, தவித்த தவிப்பெல்லாம் வீணாகிவிட்டது என்று எண்ணி மற்றவரிடத்திலே சொல்லி சிரிக்கிறார். ஆக உறுதியான உண்மையான செய்திகள் தெரிகிற வரைக்கும் நாம் என்னென்னவோ கற்பனை செய்து கொள்ளுகிறோம். ஒரு பகுதியிலே திருட்டு நடந்து விடுகிறது, அது நம்முடைய வீடாக இருக்குமோ என்று சில பேர் கற்பனை செய்து கொள்ளுகிறார்கள். நம்முடைய உறவினர்கள் ஒரு குறிப்பிட்ட சாலையிலே போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த சாலையிலே ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு விட்டதாக அறிவிப்பு வருகிறது. ஃப்ளாஷ் நியூஸ் என்று சொல்லுகிறோமே, அதில் வருகிறது. பலர் இறந்து விட்டதாக தகவல் வருது. உடனே நம்முடைய கார் தான் அடிபட்டிருக்குமோ, நம்முடைய உறவினர் சென்ற வாகனம்தான் இப்படி அந்த கதிக்கு ஆளாகி இருக்குமோ என்றெல்லாம் இவராக கற்பனை செய்து கொள்கிறார். ஆனால் அந்த வண்டி கடந்து போய் பல மணி நேரங்கள் ஆகிவிட்டன. அதற்கு பின்னாலே நடந்த விபத்து. ஆனால் தன்னுடைய வாகனத்திற்கும் தன்னுடைய உறவினர்களுக்கும் அப்படி நேர்ந்து விட்டதாக இவராக கற்பனை செய்து கொண்டு கவலைப்படுகிறார். தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார்கள் அவர்கள். ஒரு தகவலும் தெரியவில்லை. அவர்கள் நலமாக சென்றடைந்து அங்கிருந்து தொலைபேசியை சொரிக்கும் பொழுது நான் ரொம்ப பயந்துட்டேன், ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டேன் என்றெல்லாம் இவர் சொல்லுகிறார். இது மட்டுமல்ல, பல விஷயங்கள் நாம கற்பனை செய்து கொள்கிற கவலைகளாகவே இருக்கின்றன. நமக்கு கற்பனை வளம் மிக அதிகம். நாம் செய்து கொள்ளுகிற கற்பனைகள் பல நேரங்களிலே நிகழ்வதே இல்லை. நான் இளம் எழுத்தாளர்களுக்கு, மாணவ மாணவியருக்கு இதழியல் வகுப்புகளை எடுக்கிற பொழுது, படைப்பாற்றலை பற்றி நான் சொல்லிக் கொடுக்கிற பொழுது, எப்படி ஒருவர் எழுத்தாளராக ஆக வேண்டும், எப்படி ஒருவர் பத்திரிகையாளராக ஆக முடியும் என்பதற்கெல்லாம் நான் பயிற்சி வகுப்புகள் எடுக்கிற பொழுது நான் எடுத்த எடுப்பிலே அவர்களிடத்தில் என்ன தெரியுமா சொல்வேன்? நீங்களெல்லாம் அற்புதமான கவிஞர்கள், நீங்களெல்லாம் சிறந்த எழுத்தாளர்கள் என்று ஆரம்பிப்பேன். அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் திகைப்பாக இருக்கும். ஒரு வார்த்தை கூட நம்ம எழுதுனதில்லையே, ஒரு கவிதை கூட எழுதுனதில்லையே, ஒரு கட்டுரை கூட எழுதுனதில்லையே, ஒரு கதை கூட எழுதுனதில்லையே, நம்மளை பார்த்து ஒரு கவிஞர் எழுத்தாளர்னு கேலி பண்ணுறார். என்ன சொல்லுவேன் என்றால், நீங்கள் அவ்வளவு கற்பனை வளம் உள்ளவர்கள். என்ன நீங்கள் செய்யவில்லை என்றால், ஒரு தாளை எடுக்கவில்லை, உங்கள் படைப்பு எதிரை படைக்கவில்லை, மற்றொரு காட்டவில்லை, நல்ல தளங்களோ களங்களோ உங்களுக்கு அமையவில்லை. ஆனால் நீங்கள் சிறந்த படைப்பாளர்கள் உங்களுக்குள்ளே அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை வெளிக்கொணருங்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாம் அவ்வளவு கற்பனை வளம் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் எழுத்தாளர்களாக, படைப்பாளர்களாக ஆக வேண்டியவர்கள் ஆகவில்லை. ஆனால் இந்த கற்பனை வளம்தான் நமக்கு சமயங்களிலே நமக்கே எதிரியாக இருக்கிறது. இந்த கற்பனைகள் கோளாறாக நமக்கு எதிராகவே வேலை செய்கின்றன.
உதாரணமாக, இரவு 10 மணி ஆகிவிட்டது, கல்லூரிக்கு சென்ற மகள் இன்னும் திரும்பவில்லை. தொலைபேசி அவள் கொண்டு போகக்கூடாது என்கிற விதிப்படி அவள் கொண்டு செல்லவில்லை. வாசலிலே தவிப்போடு தாயார் காத்திருக்கிறார்கள், இன்னும் காணவில்லையே அருமை மகளை என்று. 10:15 10:30 ஆனதும் தாயினுடைய கற்பனை விரிகிறது. என்ன ஆயிருக்குமோ, ஏதாயிருக்குமோ, ரொம்ப மோசமான கற்பனை அளவுக்கு அந்த தாய் போகிறாள். உடனே கணவரிடத்தில் சொல்கிறாள், என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல. கணவர்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பரவாயில்ல, தைரியமானவர்கள். அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, வந்துடுவா, சும்மா போய் படு நீ. ஆனால் 11 மணி ஆனதும் அந்த கணவரும் கவலைப்பட ஆரம்பித்து விடுகிறார். ஐயோ என்ன ஆச்சோ தெரியல, ஒரு தகவல் இல்லையே, மகளுக்கு என்ன நேர்ந்திருக்குமோ என்று. 11:15 அந்த பொண்ணு அம்மா அப்படின்னு நுழையும் போது அப்பா பக்குன்னு இருந்த அந்த மனசு அப்படியே விரிஞ்சு பூரிச்சு போய், எங்கேம்மா போயிருந்தேன், என்ன தவிப்பாயிருச்சுங்களோ, அப்படி கவலைப்பட்டவன். இல்லைம்மா இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸு அல்லது கல்ச்சரு ஃபங்க்ஷனு, அதனால் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லும்பொழுது, இவ்வளவு நேரம் நாம் செய்த கற்பனைகள் எல்லாம் வீணான கற்பனைகள் என்று தெரிய வருகிற பொழுது, இப்படித்தான் பல விஷயங்கள் நடக்கின்றன. பல நேரங்களிலே நம்முடைய கற்பனைகள் எதுவுமே நிகழ்வதில்லை. இந்த கற்பனைப்படியே நான் கேட்கிறேன், நாம் செய்துள்ள கற்பனைப்படியே எவ்வளவு விஷயங்கள் நடக்காமல் போய்விட்டன நம்முடைய கடந்து வந்த வாழ்க்கையிலே சொல்லுகிறேன். அப்படியானால் நான் என்ன அணுகுமுறையை கையாள வேண்டும் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், உறுதியாக ஒரு தகவல் தெரிகிற வரை நாம் வீணாக கற்பனை செய்து கொண்டு கவலைப்பட வேண்டியதில்லை என்கிற செய்தியைத்தான் இப்பொழுது நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்முடைய பின்னோக்கி பார்க்கிற வாழ்க்கையிலே நாம் கற்பனை செய்த விஷயங்கள் எவ்வளவு சதவிகிதம் நடந்திருக்கின்றன? 50% நடந்திருக்குமா? 20% நடந்திருக்குமா? அப்படியானால் மீதம் கற்பனை செய்த 50% அல்லது 80-90% வீணான கற்பனைகள். அதற்காக நாம் வீணாக கவலைப்பட்டு உடலை வருத்தி கொண்டு, மனதை வருத்தி கொண்டு, தூக்கமின்றி, பசியின்றி எவ்வளவு காலத்தை நாம் கற்பனை செய்திருக்கிறோம், வீணாக வருத்தப்பட்டிருக்கிறோம். வழக்கறிஞருடைய நோட்டீஸ் ஒன்று வருகிறது. உடனே வீட்டில் இருக்கிற எல்லோரும் கவலைப்பட ஆரம்பித்து விடுகிறார்கள். அவ்வளோதான், கதை கந்தல் என்று இவர்களாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அந்த நோட்டீஸை அனுப்பியவர் இருக்கிறாரே, சும்மா ஒன்று அனுப்பிச்சி வச்சேன் என்று எண்ணுவார். வழக்கறிஞர் போய் பார்த்தா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதுக்கு பதிலை கொடுத்துட்டா போச்சு, அதுக்கு பிறகு வந்தால் பார்த்துக்கலாம். அந்த வழக்கறிஞரை போய் பார்க்கிற வரைக்கும், அந்த எதிராளியினுடைய உண்மையான மனநிலை தெரிகிற வரைக்கும் நம்முடைய கற்பனைகள் கண்டபடி விரிகின்றன. தேவையில்லாமல் கவலைப்பட்டு மிக மோசமான விஷயமே நடந்துவிட்டதாகவே நாம் கற்பனை செய்து கொள்கிறோம். எனவே கற்பனை கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. சில பேர் மருத்துவ பேட்டிகளை தவறாமல் கேட்கிறார்கள், பார்க்கிறார்கள் தொலைக்காட்சியிலே, வானொலியில். அதன் பிறகு மருத்துவ புத்தகங்களை படிக்கிறார்கள். படிக்கிற பொழுது சில பேர் என்ன தவறு நடக்கிறது என்றால், இந்த அறிகுறிகள்லாம் நமக்கு இருக்கின்றனவே, ஒருவேளை இந்த வியாதி நமக்கு இருக்கிறதோ என்று அவர்களாக கற்பனை செய்து கொள்கிறார்கள். ஒரு சாதாரணமான வாயு பிடிப்பை அவர்கள் ஹார்ட் அட்டாக் என்பதைப் போல் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஒரு லேபில் கொண்டு போய் தன்னுடைய இரத்தத்தையோ சிறுநீரையோ மலத்தையோ கொடுத்து விட்டு வந்துவிட்டு அந்த அந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் தவிக்கிற தவிப்பு சில பேர் கற்பனையாக, ஐயோ அது இருக்குமோ இது இருக்குமோ, அந்த நோயாக இருக்குமோ இந்த நோயாக இருக்குமோ, ஒரு சாதாரண காய்ச்சலில் டைஃபாய்டாக இருக்குமோ, சிக்கன் குன்யாவாக இருக்குமோ, இப்படியெல்லாம் கற்பனை செய்து கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், முடிவு தெரிகிற வரைக்கும், உறுதியாக ஒரு தகவல் கிடைக்கிற வரைக்கும் எதற்காக நம்முடைய கற்பனைகளை விரிக்க வேண்டும்? அவசியமில்லை. எனவே கற்பனை கவலைகளை நாம் தூக்கி எறிய வேண்டிய கட்டத்திற்கு ஆளாகி இருக்கிறோம். உண்மை தெரிகிற வரைக்கும் நாம் வீணாக கற்பனை செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. பழங்கால இங்கிலாந்து கதை ஒன்று, கவுண்டி ஸ்டோரி என்று சொல்வார்கள். அந்த கதையில் ஒரு சம்பவம் வருகிறது. மழை ஏகமாக பெய்து கொண்டு இருக்கிறது, வெள்ளம் போய்கொண்டிருக்கிறது ஓடையிலே, ஆறுகளிலே.
ஒரு குதிரையிலே ஒரு கணவனும் மனைவியும் அந்த ஊரை கடந்து போக வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அப்பொழுது அங்கே அந்த ஊரிலே கிராமத்தில் இருக்கிற ஒருவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி எந்த பாதையிலே போகிறீர்கள்? இந்த பாதையிலே போகிறோம். அந்த பாதையிலே ஒரு மோசமான மரப்பாலம் இருக்கிறது. இந்த நேரத்தில் வெள்ள நேரத்தில் அதில் போவது ஆபத்து. அது கடகட என்று ஆடிக்கொண்டு இருக்கிறது. நீங்கள் தயவுசெய்து அந்த பாலத்தின் மீது போகாதீர்கள் இதெல்லாம் சொல்லுகிறார். மனைவியும் சொல்லுகிறாள், வேண்டாம், அந்த பாதை வேண்டாம், மாற்றுப்பாதைகளை போவோம் என்று சொல்லுகிறாள். அதற்கு கணவன் சொல்கிறான், அப்படி மாற்றுப்பாதைகளை போனால் நமக்கு பெரிய சுற்றாக ஆகிவிடும். எனவே நாம் அருகிலே போய் பார்ப்போம் அந்த பாலத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று. அதன் பிறகு நாம் முடிவு செய்வோம். இப்பொழுதே முடிவு செய்து இவர் சொன்னார் என்பதற்காக நாம் பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டியதில்லை. ஏற்கனவே மழை பெய்து கொண்டு இருக்கிறது, இன்னும் நாம் நீண்ட நேரம் நனைய முடியாது என்கிற முடிவோடு பாலத்தருகே போகிறார்கள். இவன் குதிரையை விட்டு இறங்கி விட்டு பாலத்தினுடைய தன்மை என்ன, அதன் உறுதித்தன்மையை உறுதிப்படுத்துகிறான். மிக அருமையாக இருக்கிறது பாலம். எந்த விதமான சேதாரம் இல்லை. இந்த மனைவி செய்த கற்பனையெல்லாம் வீணாகிவிட்டது. அந்த வழிபோக்கன் ஒருவன் சொன்னானே, இப்படி போனால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் என்று, அவனுடைய கற்பனையும் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது. இந்த தைரியமான கணவன் இருக்கிறானே, அவனுடைய உண்மையான நினைவு தான் அங்கே சரியாக இருந்திருக்கிறது. ஒன்றுமே இல்லை. இப்படித்தான் நாம் வாழ்க்கை பாதையிலே என்னென்னவோ நடக்கப் போகிறது என்றெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிற கற்பனைகள் நிகழவே நிகழாத போது ஏன் இப்படிப்பட்ட கற்பனைகளிலே நாம் ஆழமாக இறங்க வேண்டும்? எனவே நிறைவாக சொல்லுகிறேன், உறுதியாக ஒரு தகவல் வருகிற வரை, உறுதியாக ஒன்று தெரிகிற வரை, உண்மை உரைக்கப்படும் வரை நாம் வீணாக கற்பனை செய்வதில்லை என்கிற உறுதிப்பாட்டை இன்றைக்கு எடுப்போம். அப்படி எடுத்தாலே நம்முடைய கவலைகளிலே பாதி குறைந்துவிடும். இது உறுதி. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.